இப்ப 2 ஆண்டுகளாகவே விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே சந்தேக விதைகளை விதைச்சதுல திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, RSS எப்படி சிந்திக்கும்ன்ற அடிப்படையில தான் அந்த தர்க்கத்தை கட்டிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க சொல்றது எங்களோட கொள்கை தான் அப்படின்னு. கிட்டத்தட்ட திமுகவை எடுத்துட்டு அந்த இடத்துல தாவேகாவும் இதே பயணத்துல தான் பயணிக்க போகுதுன்றது ஒரு விதமான திமுகவுக்கு நெருக்கடியா? இதை எப்படி திருமா பேசுறதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? திருமா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்பகத்தன்மையை இழந்திருக்கிறார். அது ஆக்சுவலாக திருமாவோட ஃபேனா, திருமாவோட ஆளுமையை ஒரு மதிக்கிற வியந்தோதர ஆளா நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் அது. ஏன்னா அவ்வளோ ஃபிளிப்ஃப்ளாப் பண்ணியிருக்காரு அவர். நீங்க அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா மக்கள் நீங்க பேசுறதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பிரியன் சார் சொன்ன மாதிரி எப்ப அம்பேத்கரை கொள்கை தலைவர் சொன்னாரு அப்ப நீங்க ஒரு பாராட்டு சொல்லியிருக்கலாம்ல. அது அம்பேத்கரை ஃபுல்லா புரிஞ்சு அவர் கொள்கை தலைவரை அனௌன்ஸ் பண்ணாரா அப்படிலாம் நீங்க ரிசர்ச் பண்ணாம தமிழ்நாட்டில் இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, தலித் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, தலைவர்கள் என்ன சொல்றாங்க, எங்க தெரு பேரு நாங்க காமராஜர் பேருன்னு வச்சிருக்கிறோம், அண்ணா பேருன்னு வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க அம்பேத்கரை நீங்க ஒரு தலித் தலைவரை மட்டும் தானே பாக்குறீங்க. உங்க தெரு பேர் ஏதாவது அம்பேத்கர் வச்சிருக்கீங்களா? அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் தானே. அவர் சமத்துவத்துக்காக போராடினவர், ஒரு புரட்சியாளர். அவர் ஏன் நீங்க ஒரு சாதி தலைவரா பாக்குறீங்கன்னு இப்ப நிறைய பேர், இப்ப ரஞ்சித்லாம் அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு. நீ ஏன் அப்படியே பாக்குறீங்க? நீங்க சொல்றது வெளிப்படையாக இந்த சமூக உளவியல்ல அம்பேத்கர் அறிவிச்ச அன்னைக்கே நீங்க, நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் விஜய்க்கு அம்பேத்கருடைய போராட்டம், அவருடைய கருத்தியெல்லாம் ஃபுல்லா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்ல. அந்த 5 பேருடைய பேக்ரவுண்டை பார்த்தாலும் அதுக்கு ஒரு சாதி கணக்கு இருக்குன்னு தோணுது. ஸ்டில் ஒரு டோக்கனிசமா இருந்தாலும் இன்ஃபேக்ட் திமுக எல்லாம் அவங்க கொள்கை தலைவரா அவங்க அந்த வடக்கு தெற்கு ஒரு இது இருந்ததுனால அவங்க அம்பேத்கரை கொண்டு வர முடியல. மேபி இப்ப நான் திரும்பி பார்க்கும்போது அம்பேத்கரை வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணும். நீங்க இவங்க பெரியார், அண்ணா அவங்களாம் வைக்கும்போது அம்பேத்கரை ஒரு நார்த் இந்தியன் கணக்கு கூட நீங்க எடுத்தா கூட இந்த சாதி பிரச்சனைக்காக அவங்க ஒரு கொள்கை தலைவரா அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிற போது அது நடக்கல. பட் அவங்க மதிச்சாங்க. அண்ணாவா இவங்க பெரியார்லாம் அம்பேத்கரை தலைவராகவே ஏற்றுக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் பெரியார். அப்படி இருக்கும்போது இவர் வச்சதை அப்ப பாராட்டி இருக்கலாம்ல. இப்ப ஏன் அதுதான் பிரச்சனை. பிரியன் சார் சொன்ன மாதிரி RSS வளர்ப்பு பிள்ளைன்னு சொன்னதும் அவசரம். அதுக்கு முன்னாடி ஏன் சொல்ல? இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீடு தான் திருமாவளவனையும் விஜயையும் ஒன்றா இணைக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு புள்ளி. ஆதவர்ஜுனா இப்ப விசிகால இருந்துகிட்டு ஒரு பொலிட்டிக்கல் கணக்கு வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றாரு. அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாரு திருமாவளவன். நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன், ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல போறதுல எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் பண்ண முடியல, ஏன் அவரால் போக முடியல? அங்க இதே மாதிரி வேணும்னே ஆதவர்ஜுனாவோ அல்லது விஜயோ அரசியல் கணக்கு பேசினாலும் இந்த பகுத்தறிவு மாநிலத்துல இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. அம்பேத்கரை எல்லாருக்கும் எடுத்துட்டு போறதுக்கான முயற்சி இல்ல. அதுல அவர் நம்ம கலந்துகிட்டா திமுக கூட்டணியை உடைஞ்சிருங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு கலந்துக்காம ஒரு இடம் மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்போ திரு வன்னியரசு அவர்கள் கூட சொல்றாங்க, எங்களுக்கு சந்தேகம்லாம் இருந்தது, இந்த 1 மாத காலத்தில் அந்த சந்தேகம் போயிடுச்சு, அப்படி அந்த செயல்பாட்டின் மூலமா மனதை வென்றெடுத்தார் விஜய், அப்படி வேண்டாம், அப்படி எக்ஸாஜரேஷன், அதை ஏத்துக்கவே முடியாது. நான் நீங்க கொள்கை எதிரி பிஜேபின்னு ஒரு வரி சொல்லிட்டா ஃபுல்லா விஜய் பிஜேபி எதுக்குறாருன்னு முடிவுக்கு வந்துடவே முடியாது. அவருடைய ஸ்டாண்டு பல கிரிட்டிக்கல் இஷ்யூஸ்ல என்னன்னு எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. சும்மா இப்ப நீங்க மத்திய அரசு எதுக்குறோம்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டா போதுமா கேக்குறேன். பிஜேபி இப்போ மத்திய அரசு திமுக மாதிரி தாவேகாவும் ஒன்றிய அரசுன்றாங்க. ஆனா அவங்க செய்யற தப்பெல்லாம் அவங்க தட்டி கேட்பாங்களா, கேட்டிருக்காங்களா? நான் கேட்கிறேன். இப்போ ஒரே நீட் எக்ஸாம்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை, நீட்டே வேணாம்னு சொல்றோம், அலங்கோலமா நடத்தி அத்தனை குழந்தைகள் இந்தியா ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி 20 லட்சம் பேர் திரும்பி டெஸ்ட் எழுதி நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாம. அதை பத்தி விஜய்க்கு என்ன கவலை? இதை பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் பேசாம விஜயன் பிஜேபியோட கொள்கை எதிரிங்கிறது எப்படி கரெக்ட்? இல்ல, ஒரு இடம் மட்டும் நீங்க இப்போ திருமாவளவன் அவர்களோட பேச்சை கவனிக்கிறப்ப RSS வேலை திட்டம் என்னவா இருக்கும், அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் முன்னுணர்ந்து இந்தியா கூட்டணிக்கு முன்பாகவே இது பற்றி பேசிய நுணுக்கமான அரசியல்வாதி தான். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த சந்தேக ரேகைகள் இருக்கு, இந்த மேகங்கள் கடந்து போகுது, கருப்பு மேகங்கள்னா, இப்ப ஏன் அதை பேச அப்படி ஒரு சான்றிதழை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கணக்கு இருக்கு? அவர் இது ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அதை ஜஸ்டிஃபை பண்றாரு, எடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்டிஃபை பண்றாரு. அதுதான் அது. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு 2 MLA வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியில பங்கு எடுத்துக்கிட்டீங்க,
இது எப்படி நியாயம், வேற கூட்டணியில இருந்தீங்க. இன்னைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எங்களுக்கு போட்ட வாக்குகள் வந்து உங்களை உதவி செஞ்சிருக்கு, உங்க ஆட்சியில எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அது திருமாவளவனையும் கம்யூனிஸ்ட் அதுக்கு ஒரு IUML சேர்த்து தான் சொல்றாரு. கம்யூனிஸ்டை விட இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஆட்சியிலேயே பங்குக்கு போயிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் மோசமாகுது. IUML கட் பண்ணிக்கிட்டாங்க. திருமாவளவன் அப்படி சொல்லலைன்னா கூட ஒரு கார்டியலா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சா கூட அது திரும்ப போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அது உடஞ்ச கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு திமுகவோட. அவர் இப்ப வந்து ஒரு மாதிரி திருசங்கு சொக்கத்துல இருக்கிறார் அவர். இவங்களோட திரும்பி திமுக போறது வந்து பொலிட்டிக்கலி ஒரு ஸ்மார்ட் மூவா இருக்காது, அங்கேயும் வரவேற்பு இருக்காது. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த பக்கமாவது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சுமூகமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அது வந்து ரொம்ப நேச்சுரலா இல்ல. நான் வந்து விஜய்க்கு இருக்கிற ஆதரவை நான் ஆரம்பத்துல அக்னாலஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல அவர் வந்து 8 பேர் வந்து தன்னுடைய அமைச்சரவையில தலித் சமுதாயத்தை கொடுத்ததெல்லாம் வரவேற்ற நேரத்துல பேசியிருந்தா கூட அவருக்கு உண்மையிலேயே அம்பேத்கர் கொள்கையில என்ன அவருடைய எண்ணம். இதுல இன்னொன்று, திருமாவளவன் அவர்களே ரொம்ப டாக்டிக்கலா விஜயை வந்து நம்ம வந்து இந்த விஜய்ன்ற சக்தியை முன்பே அவர் பேசியிருக்கார், அதிமுகவுக்கே பேசியிருக்கார். நம்ம ஏதாவது செஞ்சு அதிமுகவை பாஜக சைடு தள்ளிடக்கூடாதுன்னெலாம் முன்பு பேட்டிகளில் கொடுத்துருக்கிறார். இப்போ விஜயை வந்து நம்ம இங்கே வந்து ஒரு பாஜக எதிர் நிலையிலேயே வச்சுக்கலாம், அப்படி ஒரு டாக்டிக்கல் மூவ் இருக்கா? அதுக்காக இந்த சான்றிதழ் இவர் சொல்றதுனால விஜய் வந்து பிஜேபியை வந்து இன்னும் பயங்கர வீரியமா எதுக்கு போறாரான்னு கேட்கிறேன். நான் இப்போ எதுக்க வேண்டிய விஷயம் ஒன்று நீட்டு சொன்னேன். 3 லாங்குவேஜ் ப்ராப்ளம் நம்ம பசங்களை அஃபெக்ட் பண்ணுது. பிரெஞ்சு ஜெர்மன் படிச்சுட்டு இருந்த நம்ம சென்னையில சிபிஎஸ்இ பள்ளியில இப்ப சமஸ்கிருதம் படிக்கிறான். பர்சனலா இப்ப என்னோட தங்கச்சி பையன் படிக்கிறான், 7வது படிக்கிற பையன், திடீர்னு சான்ஸ்கிரிட் வந்துருச்சு. பிரச்சனை அது. அவன் பிரெஞ்சு படிச்சுட்டு இருந்தான், அந்த ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சு. அது எல்லா குழந்தைகளும் அஃபெக்ட் பண்ணுது. இதெல்லாம் பத்தி நீங்க பிஜேபி கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒரு வரியில திருமா அவர்களோட பேச்சை நீங்க எப்படி புரிஞ்சு? இது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நம்பகத்தன்மையை தொடர்ந்து எழுந்துட்டு இருக்காரு. ஈஸியா சர்டிபிகேட் கொடுத்துறாரு. ஒண்ணு நீங்க வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்றதும் தவறு. இப்ப நீங்க வந்து அவர் பயங்கரமா எதுக்குறாரு, அவர் கொள்கை எதிரியா பாக்குறாரு அப்படின்னு சொல்றதும் டூ ஏர்லின்னு சொல்றேன். எல்லாருக்குமே டைம் தேவை. ஏன்னா ஒன்னேன்னு மட்டும் சொல்லிடுறேன், பிஜேபிய கருத்தியல் ரீதியா தீவிரமா எதிர்த்தா மட்டும்தான் கட்சி உடையாம இருக்கும். இப்போ 2026ல லெப்ட் பார்ட்டிஸ் கேரளால தோத்தாங்க, திமுக இங்க தோத்தாங்க. திமுகவுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது, ஆனா கட்சி ஏன் உடையாம இருக்குது? அவங்களுடைய ஆதார கொள்கை இந்துத்துவாக்கு எதிரானது, பிஜேபிக்கு எதிரானது. ஆனா இங்க சிவசேனா பாருங்க, டிஎம்சி பாருங்க, எல்லாம் சின்ன பின்னமா ஆயிட்டு இருக்கு. பிஜேபி வெறும்னா நீங்க பவருக்கு வரதுக்காக நீங்க பயன்படுத்திக்கிட்டு கொள்கை ரீதியா எதுக்கலன்னா அதான் கதி. அந்த டேஞ்சர் வந்து விஜய்க்கு இருக்கு. அதை அவரு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சுமூகமா ஆட்சி நடத்தலாம். இத மறைமுகமா திரும்ப உணர்த்துறதுனால இவர் பிஜேபி எடுத்து கம்பு சுத்திடுவாரா, பால் வீசிடுவாரா? நான் கேட்கிறேன். அது போதுமா?